விஜய் சங்கீதா இவங்க 2 பேருமே இப்ப மனம் மாறி சேர போறாங்க. அந்த வகையில சங்கீதா அவங்க கிட்ட விஜய் அவர் பேசியிருக்காரா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? விவாகரத்து வழக்கு ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமான விசாரணையில இருந்துச்சு. சொல்ல போனா மாற்றி மாற்றி அந்த வழக்கு நீதிபதி முன்னாடி விசாரணைக்கும் வந்துச்சு. சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் பாத்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கைய அதாவது ஆஜராகி விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவரு சங்கீதா அவங்க கூட வாழணும் அப்படிங்கறதுனாலதான் விவாகரத்தை கொடுக்காமயே இருந்திருக்காரு. சங்கீதா அவங்களே கோவத்துல இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாலுமே அவங்கள சமாதானம் பண்ற முயற்சியில ரொம்பவே தீவிரமா இறங்கினாராம். சங்கீதா அவங்கள பிரிஞ்சு வாழ அவர்னாலையும் முடியல, அவரால அவங்கள விட்டுட்டு பிரியவும் முடியல. அதனால இந்த வழக்கு விசாரணைய தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்குல விசாரணைக்கு ஆஜராகாமே இருந்தாராம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததை தொடர்ந்து நேத்தும் அவர் ஆஜராகல. அவருக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற இதுல சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருந்ததுனால அந்த வேலைகள்ல கவனம் செலுத்தினாரு. சங்கீதா அவங்க நீதிபதி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தனியா பேசி இருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த வழக்கை முடிச்சு வைங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மாலை 4 மணிக்கு விஜய் அவர்கள் ஆஜராகணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே சங்கீதா அவங்க நானே வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சஞ்சய் அவரோட படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தீவிரமான வேலைகள்ல இருக்கு, அதாவது சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு. நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரியே சிக்மா படத்துல அந்த படத்தை முதல் நாள் பாக்குறதுக்கு குடும்பத்தோட விஜய் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மகனோட முதல் படம், அவருக்கு ஆறுதலா அவரோட வளர்ச்சிக்கு உறுதுணையா குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இனி சங்கீதா அவங்களையும் விஜய் அவர் கூட பார்க்க முடியும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமா ஒரே வீட்டுல பழையபடி நீங்க சங்கீதா அவங்களோடவும் குடும்பத்தோடவும் சேர்ந்து வாழணும், நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சங்கீதா அவங்களும் விஜய் அவரும் சேர்ந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாவும் இந்த அரசியல் நோக்கத்துக்காக அவங்களோட பெயரை பயன்படுத்தின எல்லாருக்கும் சரியான பதிலடியாவும் இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு மேல சங்கீதா அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. விஜய் அவரும் சங்கீதா அவங்களும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறாங்க. உறுதியா சஞ்சய் அவருடைய சிக்மா படத்துக்கு குடும்பத்தோட வரப்போறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமேல் போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.